காளான் தொன்ன பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துட்டு பிரியாணி மசாலா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா இது கொதிச்சு வரட்டும். இது போல் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வர டைமில் நம்ம மூடி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான தொன்ன பிரியாணி ரெடி.